இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய கட்டளைகளை உண்மையாய் கடைபிடிக்கிற, கர்த்தருடைய திட்டங்களை உண்மையாய் நிறைவேற்றுகிற மனுஷர்களை குறித்து, கர்த்தருடைய உள்ளத்திலே தன்னுடைய உள்ளத்திலே உண்மையாய் இருக்கிற மனுஷர்களை குறித்து நாம் தியானித்தோம். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தன்னுடைய அலுவலக வாழ்க்கையிலும் உண்மையாய் இருந்த தானியேல், யோசேப்பை குறித்து தியானித்தோம். பிரியமானவர்களை, இன்றைக்கும் தன்னுடைய கொடுத்த ஊழியத்தில், கர்த்தருடைய ஊழியத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும். அவருடைய ஊழியத்தில் உண்மையாய் இருந்த மனுஷர்களை அவர்களுக்கு உண்மையாய் கொடுக்கவும், அவருடைய ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றின மனுஷர்களை குறித்து நாம் தியானிப்போம். 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, பவுல் தன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டதை குறித்து சொல்லுகிறார். நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை எனக்கு ஏற்படுத்தினார். ஏன்னு சொன்னா, அவன் முன்னாடி அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து தன்னை பவுலுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாக அவன் கிறிஸ்துவை அறிந்தவர்களை, கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களை, விசுவாசிக்கிறவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாக, அவர்களை அழிக்க துடிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இன்று நாம் தியானித்த ஒவ்வொரு மனுஷர்களுடைய பர்சனலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, நான் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் என்னை கர்த்தர் உயர்த்தினார், நான் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் கர்த்தர் என்னை விடுவித்தார், நான் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் கர்த்தர் என்னை நினைத்தருளினார் என்று தான் நான் பார்த்து கொண்டே வருகிறோம். இதிலே ஆண்டவர் பவுல் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை எனக்கு தந்தார். என்னிடத்துல வேறே தகுதியோ வேறே தாளந்தோ இல்லை, என்னிடத்தில் உண்மை உள்ளது என்று எண்ணி கர்த்தர் அந்த ஊழியத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உண்மை உள்ளவனுக்குத்தான் ஊழியத்தையும் அந்த நிறைவான அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அந்த யோசியா என்கிற ஒரு யூதாவின் ராஜாவை நாம் குறித்து தியானிக்கும் பொழுது, அவனுடைய நாட்களிலும் அவனுடைய தகப்பனுடைய நாட்களில் அந்த எருசலேம் தேவாலயத்திலே சரியான பலிகளோ அல்லது கர்த்தருக்கு செம்மையான வழிகளோ நடக்கவில்லை. அவர்கள் விக்கிரக தோப்புகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசியா சிறு வயதிலே, அவன் 8 வயதிலே ராஜாவானன் என்று பார்க்கிறோம். அவன் ராஜாவான பொழுது அவன் என்ன பண்ணா, ஆலயத்தை பழுது பார்க்கும்படியாக அநேக இடங்களில் இருந்து ஜனங்களிடத்தில் காணிக்கையை பெற்றுக்கொண்டான். ஆனால் அதை அவர்கள் விசாரிப்புக்காரிடத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது, அவனுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த விசாரிப்புக்காரர்கள் அதை உண்மையாய் நடப்பித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அதை விரும்புகிறார். நாமும் நம்முடைய ஆலய காரியங்கள் அல்லது நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பணிகளில் அவர் நியமித்திருக்கிற நம்முடைய காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2 நாளாகமம் 34:10 பார்க்கும் பொழுது, வேலையை செய்யும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரரின் கையில் அதை கொடுத்தார்கள். 12 இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் கொடுப்பதிலும் அந்த அந்த தர்ம பணத்தை கர்த்தருக்கென்று செலவழிப்பதிலும் அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். அவரோடு கூட உடன் வேலையாட்களாயிருந்த அந்த தீமோத்தேயு, அதே போல ஒனோசிமோ, அப்புறம் சில்வானு, தீகிக்கு என்பவர்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும் பொழுது அவர் தீமோத்தேயை குறித்து சொல்கிறார். அவன் எனக்கு பிரியமும் கர்த்தருக்கு உண்மையுமான என்னுடைய குமாரனை நான் உங்களுடைய சபைக்கு அனுப்புகிறேன் என்று. அதே போல தீகிக்கு கொலைசேர் சபைக்கு அனுப்பும் பொழுதும், பிரியமான சகோதரன் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்கிற தீகிக்கே உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல கொலைசேர் சபையில எப்பாப்ராவை அனுப்பும் பொழுது, கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனமாய் இருக்கிற எப்பாப்ராவினிடத்திலே நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள் என்பதாக அவனோடு கூட
பணி செய்த எல்லாருமே தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல கொடுப்பதிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு நாம் கொடுப்பதிலும் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களில் நாம் தியானித்தோம். அவர்கள் ஆலயத்தை அவன் சுத்திகரிக்கும் பொழுதும் பழுது பார்க்கும் பொழுதும் பண்டக சாலைகளை திறந்து அதிலே தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்ட போது யூதா ஜனங்கள் எல்லாரும் உண்மையாய் அந்த காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். 2 நாளாகமம் 31 அதிகாரம் 12 அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கொடுப்பதிலே உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதே போல நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபையினுடைய காலத்தில் பேதுரு அந்த அப்போஸ்தலர் ஊழியத்துக்காக தன்னுடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று வரும் பொழுது எல்லாரும் அதை உண்மையாய் கொண்டு வைத்தார்கள். ஆனால் அனனியாவும் சப்பீரால் என்ன பண்ணாங்க, தனக்கென்று ஒரு பங்கை வஞ்சித்து கொண்டு அவங்க ஆலயத்துல வைக்கும் பொழுது ஆண்டவர் பேதுரு என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட மறைக்கல, நீ பரிஸ்தாவிக்கு முன்பாக பொய் சொன்னாய் என்று சொல்லுகிறார். நம் பிரியமானவர்களே, நாம் அந்த கொடுப்பதிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது உண்மை இல்லாதவர்களாய் காணப்பட்டோமானால் மனுஷருக்கு முன்பாக அல்ல, நீ தேவனுக்கு முன்பாக பொய் சொன்னாய் என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் செத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் அதை விரும்புகிறார். நாம் கொடுக்கிற காரியத்துல நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவரால் பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்றால் அவருடைய ஊழியத்திலும் அவருக்கு கொடுப்பதிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மக்கதோனியா நாட்டு சபையை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்றார், அவங்க உபத்திரவத்திலும் மன உற்சாகமாய் கொடுத்தார்கள். யாரும் அப்படி கொடுக்கல. மக்கதோனியா திருச்சபையில் உள்ளவர்களை போல மன உற்சாகமாய் யாரும் கொடுக்கல, உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவங்க உபத்திரவத்திலும் அவங்க மிகவும் உதாரமாய் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஊழியத்திலும் உண்மை உள்ளவர்களாய், நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்திலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களை சேவிக்கவும், அவரை உண்மையாய் தொழுது கொள்ளவும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும், அவர்களுக்கு கீழ்ப்படியவும், அவர் கொடுத்த பணியிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுவோமானால் நாம் வாசித்த அநேக பரிசுத்தவான்களிலே கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை மீட்டு ரட்சித்து அவர்களை மகிமைப்படுத்தினார், அவர்களை கனப்படுத்தினார் என்று நாம் பார்க்க முடியும். அப்படியே நாம் காணப்படுமானால் கர்த்தர் நம்மையும் பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நேரமாக தகப்பனே, ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். கர்த்தரிடத்தில் எப்படி நாங்கள் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும், உள்ளத்திலே உண்மை, வாக்கிலே உண்மை, நடக்கையிலே உண்மை, எங்கள் ஊழியத்திலே உண்மை, நீர் எங்களுக்கு கொடுத்த காரியத்திலே உண்மை, கர்த்தருக்கு கொடுப்பதிலே உண்மை என்பது எல்லாத்தையும் குறித்து நாங்கள் தியானித்தோம். ஒவ்வொருவருக்கும் நீர் எவ்வளவாய் ஆசீர்வதித்தீர் என்பதையும் குறித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்திருப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த இடத்தில் உண்மையில்லாதவர்களாய் காணப்படுகிறோமோ அதை எங்களுக்கு ஆண்டவரே உணர்த்தி காட்டி சீர்படுத்தி ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் வாக்கினால் நடக்கையினாலும் எப்பொழுதும் மன உத்தமும் உண்மையுமாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்த ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் உடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தள்ளுங்கப்பா. அடியேனை மறைத்து தாழ்த்துகிறேன் சுவாமி. என்னில் ஒன்றுமில்லையப்பா, உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் தரையிலே விழாதபடிக்கு அவைகள் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் ஆசீர்வதித்து அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.